குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகணிகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை. ராசிக்குள்ள புதன் இருக்கு அப்படின்னா புதன் திக்பலமா இருக்குன்னு அர்த்தம். ராசிக்குள்ள சூரியனும் இருக்காங்க. விருச்சிகத்திலேயே புதனும் சூரியனும் இணைவு, புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்க ராசிக்குள்ளேயே ஏற்படுது. புதன் வக்ரமா இருக்கிறார், அது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன். இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன் குரு சுக்கிரன் பரிவர்த்தனைனா என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்த ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் தாயார சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்காரு. அர்த்தராஷ்டிரம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் விருச்சிகத்துக்கு நகர்ந்துட்டு இருக்குது காலங்கள். ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் கடகத்தில் இருக்கும்போது அவர் பலவீனமா நீசமா இருக்கார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. செவ்வாய் தான் உங்களுடைய ராசி அதிபதி, அவர் பலம் இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது மாத துவக்கத்துல. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ஜெயஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல கேது பகவான். ஸோ கேது அங்கிருந்து கிடைக்க வேண்டிய நிறைய லாபங்களை, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தட்டி போட்டுக்கிட்டே இருக்காரு. தள்ளி அது போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய காரிய தடங்கல்கள், சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு தடங்கல்கள் விருச்சிகத்துக்கு வந்துட்டே இருக்குன்னு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, முதல்ல சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியிலிருந்து 3ஆம் இடமான மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். அப்போ ஆல்ரெடி இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு இனிமேல் இல்லை. இப்போ மகரத்துல சுக்கிரனும் ரிஷபராசியில குருவும் இருக்காங்க. குருவினுடைய பார்வை விருச்சிகத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ 7ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல, 12ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தீமை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 6/12/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீசம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் வக்ரமடையுது. ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமடையும் போது அது உச்ச பலனை தரும். அப்போ செவ்வாய் பலமாக போகிறார், உங்கள் ராசி அதிபதி பலமாகுது. இந்த செவ்வாய் வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா மறுபடியும் மிதுனத்தை நோக்கி போவார். வக்ர பயிற்சியாகி மிதுனத்துக்கு போவார். மறுபடியும் மிதுனத்துலேருந்து மறுபடியும் வக்ர நிவர்த்தியாகி மறுபடியும் கடகத்துக்கு வருவார். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகிடும். இப்போது ஒரு 6 மாத காலங்கள், ஒரு தோராயமாக சொல்கிறேன், ஒரு 6 மாத காலங்கள் செவ்வாய் மிதுனத்துலேயும் கடகத்துலேயும் தான் இருக்க போகிறார். ஸோ இதை பற்றி தனி ஒரு பதிவாகவே போடணும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அங்கே மிதுனம் கடகத்தில் இந்த செவ்வாய் நகரும்போது இது அன்யூஷுவல். பொதுவாக ஒரு ராசிக்கு 45 நாள் தான் செவ்வாய். 2 ராசிக்குள்ளேயே ஒரு 6 மாதம் சுற்றுறாரு அப்படிங்கும்போது இது அன்யூஷுவல். இதனால் நிறைய மாற்றங்கள் உண்டு. என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் தனிப்பதிவாக. ஸோ இப்போ இந்த மாதத்தில் 6ஆம் தேதி செவ்வாய் வக்ரம் அடையுது. 15/12/2024 அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. ராசிக்குள் இருக்கக்கூடிய வக்ர புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. 16/12/2024 அன்னைக்கு சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது நல்ல விஷயமா சார்னா, சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் விருச்சிகத்துக்கு. ஸோ நல்லதாக தான் நடக்கும். மாத கடைசியில்
28/12/2024 அன்னைக்கு அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியார். மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ஜனவரியில தான் அது இம்பேக்ட் பண்ணும். இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க கிட்டத்தட்ட 2 நாள் மட்டும்தான் மாறி இருக்கிறார். மற்ற எல்லா நாட்களும் ராசிக்கு 3ல் தான் இருக்கிறார் சுக்கிரன். ஸோ இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. 2லேருந்து 3க்கு போகிறாரு. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, அனாவசியமான முயற்சிகளை தவிர்க்கணும். 2வது, நடைமுறைக்கு தொடர்பில்லாத இயற்கைக்கு எகெயின்ஸ்டா, இயற்கைக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் முக்கியத்துவம் தரக்கூடாது. ஸோ அதை நம்பி மாற்றங்களை செய்யக்கூடாது. ப்ராக்டிக்கலாக எது ஒத்து வரும், எது ஒத்து வராது அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்த பின்பு உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் இயல்புக்கு மாறான விஷயங்களில் உங்களோட எஃபர்ட்டை போட வைப்பார். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா கிரகமும் கிளாக் வைஸ் சுற்றிட்டு சூரியனை சுற்றி வருது ஃபார்வேர்டில். சுக்கிரன் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறாரு. அப்போ ரிவர்ஸில் தான் போகணும். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா ரிவர்ஸில் தான் போகணும். ஆனால் சுக்கிரன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு ஃபார்வேர்டில் வர்றாரு. அந்த இயற்கைக்கு மாறான ஒரு தன்மை உடைய கிரகம் 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த முயற்சியை இயற்கைக்கு மாறான விஷயங்களில் ஈடுபடுத்த வைக்கும். ஸோ கவனம். குழந்தைங்க நல்லா படிக்கும், அதே நேரத்தில் விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்தது, அது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக மருத்துவ செலவுகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் எடுங்க. கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எடுக்கக்கூடிய மருத்துவம் நல்ல பலனை தரும். 2வதா, சகோதர வழியில் தேவையில்லாத அலைச்சல்களை உண்டாகும். சகோதரத்துக்காக உங்களுடைய கையிருப்பு பணத்தை செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுக்காக காசு பணத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். அனாவசிய செலவு வரும். சகோதரம், மாமனார், அக்கம் பக்கத்தினர் மூலமாக செலவுகளை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். விருச்சிகம் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் அதிபதி 3ல். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த 7-3 7-9 இந்த தொடர்பெல்லாம் வரும்போது இந்த கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகம் சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு ஆக்சிலேஷன், மிஸ்கம்யூனிகேஷன் வந்துடுது. இது உங்களுக்கு தசாபுத்தியாக நடக்கும்போது அதை வாய் விட்டு சொல்லி பேசி பிரச்சனையாக்கி பெருசு பண்ணிடுவீங்க. தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க, அவ்வளோதான். எப்போ தசாபுத்தியாக வருதோ அப்போ வெளிப்படும். இப்போது அந்த மனசுக்குள்ளே அந்த மிஸ்கம்யூனிகேஷனோ இல்லை நெகட்டிவான ஒரு விஷயமோ உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி அவரை சந்தேகிக்கும்படியான ஒரு விஷயம் மனசுக்குள்ளே உள்ளே வந்து உட்காருமானா கண்டிப்பாக உட்கார, மாற்றம் இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு பொருளாதார ரீதியான சந்தேகங்கள் வரலாம். உறவில் இல்லை, பொருளாதார ரீதியான சந்தேகங்களோ, பொய் சொல்கிறாங்களோ, நம்மகிட்ட அம்மாட்ட பேசல, அப்பாட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லாத போது பேசுகிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட இருக்கலாம். ஜாதகத்தை பொறுத்து அதனுடைய அந்த எதன் மீது அப்படிங்கிறது மாறுபடும். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆக்சிலேஷன் அந்த உறவில் காட்டும் இந்த சுக்கிரன். இது என்ன விஷயத்தை ஏற்படுத்துதுன்னா, 3வது நபரனுடைய தலையிடுதல் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வந்தால் தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ அது இல்லாமல் பார்த்துங்க, இங்கே சால்வு. அப்படியே அது பிரச்சனை வந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையில் தான் சுக்கிரன் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியினுடைய பார்வையில் 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியினுடைய பார்வையில் ராசி அதிபதி. இப்படி இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. 2 பேர்த்துக்குள்ள அந்த இணக்கத்தை ஏற்படுத்திடும். என்ன சந்தேகம் போட்டாலும் என்ன கூட இருக்கவங்க உங்களை 2 பேர்த்தையும் பிரிக்கவே நினைச்சாலும் பிரிய மாட்டேங்க. அதுக்கு கேரண்டி என்ன, உங்களோட நீங்கள் தான், அதாவது விருச்சிக ராசிக்காரங்கன்னா கொஞ்சம் கோபமாக, கொஞ்சம் ஆக்ரோஷமாக 6ஆம் தேதிக்கு மேலே நடந்துக்குவீங்க. கொஞ்சம் பிடிவாத போக்கு இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸாக பிஹேவ் பண்ணுவீங்க. அதான் உங்களுடைய ஆப்போசிட். அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், ரொம்ப நெருக்கமான நண்பராக இருக்கலாம்.
அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். லவராக கூட இருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஓகே, அங்கே பிரச்சனைகள் தவிர்க்கப்படும், எதுவுமே வராது, பிரச்சனையே வராதங்க. ஓகே, ஸோ இதை நம்ம மைண்டாக பார்த்துக்கணும். அதே போல் இந்த காலகட்டம் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, லோனுக்கு ட்ரை பண்ணுறது, பாஸ்போர்ட், விசா, பிஆர் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயெல்லாம் போக வேண்டாம். பத்திரப்பதிவு பண்ணுறது, ஸோ இது எல்லாம் மேக்சிமம் தவிர்க்கிறதுக்கு வழி இருந்தால் தவிர்த்துடுங்க. பொதுவாக மார்கழியில் பண்ண மாட்டோம், இருந்தாலும் மார்கழி அப்படிங்கிறது முதல் கடைசி 15 நாள் தான் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே அதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அந்த விஷயமும் இருக்குது, அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதற்கப்புறம் நீங்கள் யாராவதுக்கு ஒரு நல்ல மனதோட போய் உதவி செய்கிறீங்க அப்படின்னா, ஏதோ காரணகாரியத்தோடு தான் வந்து நம்மளுக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி கூட இருக்கிறவங்க பேசிட்டு வராங்க, அக்கம் பக்கத்தினர். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் நண்பர்களுக்காக சில இடமாற்றங்களையும் சில விருப்பமற்ற மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பருக்காக, வாழ்க்கை துணைக்காக, அவங்களுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இதெல்லாம் இருக்குது இந்த மாதத்தில். 6/12/2024 அன்னைக்கு செவ்வாய் வக்ரமாகுது உங்கள் ராசி அதிபதி. ஆல்ரெடி ஒரு நீச்சமாக இருக்கிறாரு, வக்ரமாயிட்டா அவர் உச்ச பலனை கொடுப்பார். இப்போ ராசி அதிபதி பலமாயிடுச்சு. பொறுப்புகளை தேடி நீங்கள் போகிறீங்க. எதுக்காக? அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகணும். அடுத்தடுத்து ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும், என்ன பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்குண்டான முயற்சிகள் இதுக்கு முன்னாடி எடுத்தீங்க, கொஞ்சம் தடையாச்சு. 6ஆம் தேதிக்கு மேலே அந்த தடை ஆகாது. அதுக்கு பயங்கரமாக ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. பயங்கர ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துரும். அதே போல் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும், உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன எதிர்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு பிடிவாதமாக, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக, எந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக, எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுறீங்களோ அதே மாதிரியான செயல்பாடு உங்களுடைய தந்தை பண்ணியிருப்பார் அவர் வயசில், உங்களுடைய மேலதிகாரிகளும் பண்ணியிருப்பாங்க அவங்க வயசில். ஸோ அதை புரிஞ்சு அவங்ககிட்ட ரொம்ப வாழாட்டாமல் வாழை சுருட்டிட்டு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்கிறேன் நான். இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதை விட அவங்க ஒரு மடங்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிய வச்சுருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பொறுப்புகள் உண்டு, பதவி உண்டு. சில நேரங்களில் வேலையில் ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும், வேலையில் நல்லா டெவலப்மெண்ட் உண்டு, வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அது சார்ந்த பயணங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும், எல்லாமே உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுகளில் சின்ன சின்னதான சண்டை சச்சரவுகள், விரிசுகள் வந்து போகும். சில நேரங்கள் உங்களுக்கு அந்த தொடைப்பகுதி, கால் பகுதி, கால் முட்டி, நீ பெயின் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் வலியை உணர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கெல்லாம் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணுறதுனாலையும் சரி, இல்லை இயல்பாகவே உங்களுக்கு அந்த பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரத்தம் கட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. 15ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 11ஆம் அதிபதி ராசிக்குள்ள, அஷ்டமாதிபதி ராசிக்குள்ள வக்ரமாக இருக்குது. வக்ரமாக இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போயிட்டுருக்கோம். ஏன்னா அஷ்டமாதிபதி ராசிக்குள்ளே வந்தாலே பிரச்சனை தான். அவர் அஷ்டமாதிபதி எங்கே வேணாலும் பிரச்சனை, ராசிக்குள்ளேயே வரும்போது பிரச்சனை தான். நிறைய விஷயங்களுக்கு பயந்துகிட்டே இருப்போம். அந்த புதன் வக்ரமாக இருக்கிறதுனால பயம் வெளியில் தெரியாது, பெருசாக ஒன்றும் இல்லை, இயல்பாக நம்ம ரன் பண்ணி போயிருந்துருக்கலாம். ஆனால் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. உங்களுக்கு மறுபடியும் அதில் லோடு வரும். தேவையற்ற பயம், தேவையற்ற சங்கடங்கள் வந்து போகும். ஆனால் எல்லாமே கடைசியில் ஜெயிச்சிரும். எதெல்லாம் உங்களுக்கு நடக்காதுன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயமெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக நடக்கிறத பார்க்க முடியும் இந்த காலகட்டம். 15ஆம் தேதிக்கு மேலே அது உங்களுக்கு சாதகமாக மாறுதுன்னு சொல்லுது. ஸோ வெற்றி உண்டு, பயப்பட வேண்டாம் விருச்சகம். 16/12/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் ராசிக்குள்ளே இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும். அதற்கு காரணம் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய தன்மதிப்பும். அதாவது பொதுஜன மத்தியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுடைய தொழிலும் தான் குடும்பத்தை, அதாவது பிரிய இருந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகுதுன்னு அர்த்தம்.
இது வரைக்கும் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கம் இருந்ததுன்னா அது எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபடுவீங்க. கண்டிப்பாக அதை மாற்றவும் செய்வீங்க, மாற்றிடுவீங்க. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடை தாமதங்கள் நீங்கும். உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இறுதியில் அது நல்ல வருமானத்தையும் நல்ல வெற்றியையும் தரும். நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் முழுக்க முழுக்க அது குடும்பத்துக்காக அப்படின்னு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். ஏன்னா குடும்பத்துக்காக கடன் பட்டிருக்கீங்க கடந்த நாட்களில். அதனால் குடும்பத்துக்காக அந்த காசு பணத்தை ஒதுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ அந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஆனால் சின்ன சின்ன நெகட்டிவில் இருக்குது. இப்போ பாசிட்டிவை அதிகப்படுத்துறதுக்கும் அந்த நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க. மாரியம்மனுக்கு பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்துருங்க. அவங்க அபிஷேகம் பண்ண சொல்லிவிடுங்க. இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய பூஜாரிகிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. மலர்கள் வாங்கிட்டு போங்க. என்ன பூவாக இருந்தாலும் சரி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும். மேலும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுகளுடன் திருச்சிற்றம்பலம்.